ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய வசந்த். இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஐஆரை பற்றி வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இது வந்து எலக்ட்ரல் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பண்ணக்கூடிய ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸோட பேர் தான் இந்த எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் அவங்க பண்ணுறதுக்கான ஒரு 4 முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐஆர் எதுக்காகன்னு பார்க்கலாம் வாங்க. எஸ்ஐஆர் வந்து பேசிக்காக நம்ம ஆதார் கார்டில் இருக்க நேமு, இந்த ஓட்டர் ஐடியில் இருக்க நேமு எல்லாத்தையும் ஒரே நேமாக அந்த இனிஷியல் முன்னாடி பின்னாடி இல்லாமல் ஒரே ஆர்டரில் இருக்கிறத செக் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நார்மலாக நம்ம டிரைவிங் லைசன்ஸ்லாம் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இதை ஒரு அப்டேஷன் தான் இந்த எஸ்ஐஆர். இது எதுக்காக பண்ணுறாங்கன்றது ஒரு முக்கியம் ஒரு 4 காரணம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 4 காரணத்தை வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இந்த லாஸ்ட் லிஸ்ட்டில் இருந்து இப்போ தரப்போறிய லிஸ்ட்டுக்குள்ளார இந்த காலத்து ஸ்பேன் ஆஃப் டைம்ல யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்களோட நேமும் இந்த லிஸ்ட் இப்போ விடப்போறிய லிஸ்ட்டில் இருந்து நீக்கிறதுக்கான ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு நியூ ஓட்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேரை இணைக்கிறதுக்கான ப்ராசஸ். தேர்ட் ரீசன் வந்து வெளியூர்லேருந்து யாராவது இந்த இடத்துக்கு வந்து நான் வேற ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து செட்டில் ஆயிருக்கேன் அப்படின்றத அவங்க பேர் அவங்க ஏரியாவெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். நெக்ஸ்ட் யாராவது ஃபேக் ஓட்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கான இந்த ஒரு 4 விஷயத்த பண்ணுறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர். எஸ்ஐஆர் வந்து இல்லாதவங்கள ஷார்ட்டாக சொல்லணும்னா இல்லாதவங்கள எடுக்கிறது, இப்போ நியூவாக இந்த எலிஜிபிள் கேட்டகரிக்கு வந்தவங்கள ஆட் பண்ணுறது, வேற ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து செட்டில் ஆனவங்க, அப்புறம் ஃபேக் ஓட்டர்ஸை ரிமூவ் பண்ணுறது. இந்த 4 காரணத்துக்காக தான் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ். இப்போ இந்த எஸ்ஐஆரை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு 2 மெத்தட் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த 2 மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆஃப்லைன் மெத்தடை பற்றி வாங்க பார்க்கலாம். ஆஃப்லைன் மெத்தட் வந்து உங்கள் பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட் உங்களுக்கு வந்து அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை உங்கள் வீட்டுக்கு வந்து தருவாங்க. உங்கள் வீட்டுக்கு தராத பட்சத்தில் நீங்கள் உங்கள் பூத் லெவல் ஏஜென்ட்டை அணுகி நீங்கள் இந்த ஃபார்மை வாங்கி அதில் உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது ஓட்டர் ஐடி நம்பர், ஆதார் கார்டு நம்பர், அப்புறம் உங்களோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அதில் ஃபில் பண்ணி அதை நீங்கள் உங்கள் பிஎல்ஏ கிட்ட கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஆன்லைன் மெத்தடை வாங்க பார்க்கலாம். எலக்ட்ரல் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த வெப்சைட் போயிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதில் எஸ்ஐஆர் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஆஃப்லைனில் பண்ண மாதிரியே தான் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், ஆதார் கார்டு நம்பர் அண்ட் உங்கள் ரீசெண்ட் ஃபோட்டோ அதில் அப்லோட் பண்ணி அதை நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்க்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்க டேட் வந்து வாங்க பார்க்கலாம். கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்க்கான ஸ்டார்டிங் டேட் வந்து 4 நவம்பர் 2025 ஸ்டார்ட் ஆகி 7 பிப்ரவரி 2026 வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்க போகுது. அப்புறம் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருச்சு. அப்புறம் உங்களுக்கு இந்த எஸ்ஐஆர் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் எஸ்ஐஆர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு செட் ஆஃப் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் உங்கள் நேம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிடணும். அப்படி உங்கள் நேம் இல்லைன்னா அப்போ ஒரு ரீஅப்ளை எஸ்ஐஆருக்கு பண்ணி அப்போ அந்த எஸ்ஐஆர் விட்டது அது எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணி அவங்க நியூ செட் ஆஃப் எஸ்ஐஆர் லிஸ்ட்டை வந்து அவங்க வந்து 7 பிப்ரவரி 2026 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த எஸ்ஐஆரோட ஹோல் டீட்டெயிலு. இந்த எஸ்ஐஆரை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை நான் கிளியர் பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.